ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மேன் ஹீரோ ஜிஹூ அவங்க பாட்டி எல்லாருமே சேர்ந்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா ஏதோ ஒரு பழைய காலத்துலேருந்து வந்தவ மாதிரி இருக்கா. அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்போ அவங்க பாட்டி, உனக்கு வந்துட்டு மேரேஜுக்காக பார்த்து வச்ச பொண்ணு இந்த பொண்ணு தான். ஸோ அவளோட ப்ராமிஸை நிறைவேற்றுறதுக்காக இப்போ வந்திருக்கா. ரெண்டு பேத்துக்குமே சின்ன வயசில் என்கேஜ்மெண்ட்லாம் நடந்துருச்சுன்னு சொன்னதும், என்ன பாட்டி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன ராஜாராணி காலத்தில் இருக்கீங்களா, என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் நான் பண்ண முடியாதுன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் ஓ இஷ்டத்துக்கு என்கேஜ்மெண்ட்டை நீ வந்து கேன்சல் பண்ண முடியாது, பண்ணேன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்னு சொன்னதும், என்ன பிரச்சனை வரும், நீ வந்துட்டு எங்கேருந்து வந்திருக்கியோ, என்னென்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே, அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சுன்னா அது உனக்கு வந்து நல்லது கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவளோட கண்ணு வந்துட்டு அங்கே மஞ்சள் கலரில் பிளிங்க் ஆகுது. அங்கே தலையில் வந்து அவன் டைம் வந்து போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் அவன் வந்து இறந்து போயிடுற மாதிரி தான் அவளுக்கு காமிக்குது. அப்போ அங்கே வந்துட்டு நீ என்ன வந்து பேசிகிட்டு இருக்க, தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசி எல்லாத்தையும் பயமுறுத்தலான்னு பார்க்குறியான்னு சொன்னதும், அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம்ப்பா அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின், நீ ஜஸ்ட் வந்து ஒரு 24 வயசு வரைக்கும் தான் உயிரோட இருப்ப, நீ இந்த மேரேஜ் பண்ணிக்கலன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானுமே பூவராக தான் இருக்க போகிறேன், ஆனால் வந்துட்டு ரெண்டு பேருமே சேர்ந்தோன்னு வச்சுக்கோமே எல்லாத்தையுமே சரிப்படுத்திடலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பட் அவனுக்கு அதுலலாம் நம்பிக்கையே கிடையாது. பாட்டிக்குமே அதை கேட்டுட்டு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. அப்போ அவன் சொல்லிட்டுருக்கான், என்னோட ஒய்ஃப் ஆகுறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இப்படி தான் சொல்லிட்டு சுற்றிட்டுருக்காங்க, அதில் நீயுமே ஒரு ஆளுன்னு வச்சுக்கலாம், எதுக்காக இப்படி போய் பித்தலாட்டம் பண்ணிட்டுருக்க, நீ பேசுகிற பேச்செல்லாம் நான் நம்ப மாட்டேன், என்ன நடந்துடும் நானுமே அதை பார்க்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்ற சொன்னதும், பாட்டி நீ வாய முடி, தேவையில்லாமல் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே அந்த பொண்ணுகிட்ட ஒழுங்காக பேச மாட்டேன்னு சொன்னதும், எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல, நான் ஏன் ஒழுங்காக பேசணும்னு அவன் சொல்லிட்டுருக்கான். அப்போ நான் வந்துட்டு இந்த பொண்ணை வந்து மேரேஜுக்காக கூப்பிட்ருக்கேன், ஸோ நீ தேவையில்லாமல் பேசாதன்னு சொல்லிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாதமான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருந்தா. இவன் அப்படியே வந்துட்டு, பாட்டி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு சொல்கிற மாதிரிலாம் இவ்வளோ போய் நான் மேரேஜ் பண்ண முடியுமா, இவ்வளோ பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்றத சொல்கிறப்ப பாட்டி சொல்கிறாங்க, சின்ன வயசில் உனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துச்சு, இப்போ அவங்க மாஸ்டர் ஜியாங் தான் உன்னை வந்துட்டு குணப்படுத்தினாரு, இந்த பொண்ணு கூட வந்துட்டு உனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சு, ஸோ அப்புறம் இந்த ப்ராமிஸை வந்துட்டு நீ காப்பாற்ற வேணாமா, உடனே உனக்கு சரியாயிருச்சு, திரும்பவுமே ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும், என்ன பாட்டி வந்துட்டு பிரச்சனை வரப்போகுது, தேவையில்லாமல் நீங்கள் வந்துட்டு ஏன் பயந்துட்டுருக்கீங்க, இந்த ஸ்டோரியை நீங்கள் சொல்லி சொல்லி எனக்கு வந்துட்டு காதே வலிக்குது, 1000 தடவைக்கு மேலே சொல்லியிருப்பீங்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா அங்கே வந்துட்டு கரண்டெல்லாம் போய் இடியெல்லாம் பயங்கரமாக இடித்ததுமே அவனுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. நம்ம ஹீரோயின், இது ஜஸ்ட் உனக்கு ஒரு வார்னிங் தான், நீ இதுக்கப்புறமே திருந்தலைன்னா உனக்கு வந்துட்டு என்ன நடக்குமோ அதுக்கு நான் வந்து பொறுப்பாக முடியாதுன்னு சொன்னதும், ஆனால் அவனுக்கு அங்கே மனசுக்குள்ளேயே ரொம்ப பயமாயிட்டுருக்கு, என்னடா போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ பாட்டி நீ வந்து தேவையில்லைன்னா பேசாமல் போய்க்கோ, ஆனால் நான் வந்துட்டு அந்த பொண்ணை அப்படிலாம் விற்ற முடியாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இவன் வந்துட்டு என்னோட வீட்டு மருமக அப்படின்றத சொன்னதும் அங்கே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, அவன் ஃபேஸை பார்த்தாலே ஹீரோயினை சுத்தமாக பிடிக்கலன்றது நல்லாவே தெரியுது. வெட்டி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது ஹீரோயினுமே கேவலமாக அவனை ஒரு லுக்கு விட்டுட்டு இருக்கா. அப்போங்க பாட்டி நீ வந்துட்டு என்னோட மருமகமா, நான் எப்படி உன்னை போய் விட முடியும், மேரேஜ் நடக்குதோ இல்லையோ அவன் எனக்கு பேரன்ற மாதிரி தான் நீயுமே, ஸோ என்னோட வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, எதை பற்றியும் நீ கவலைப்படாத, நீ நல்லபடியாக இரு, நான் வந்துட்டு அவனை எப்படியாச்சும் பேசி சமாதானப்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின்மே எங்கள் ரூம்குள்ளே போகும்போது பார்த்தாங்க ஏன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். நீ தான் வந்துட்டு அந்த பொண்ணா, என் பிரதரை வந்துட்டு மேரேஜ் பண்ணுறதுக்காக வீடு வரைக்கும் வந்துட்டே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு அவனுமே அங்கே வந்து ஏளனம் பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினோட கண்ணு பார்த்தாங்க பிளிங்க் ஆகுது, அவன் தலையில் வந்துட்டு ரெட் கலரில் ஏதோ ஒரு மார்க் தெரியுது. இன்றைக்கி நைட்டு வந்து உனக்கு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஏதோ ஆக போகுது, ஸோ நீ வந்து சேஃப்டியாக இருந்துக்கோ அப்படின்றத சொன்னதும், ஏன்னா நீ என்ன கடவுளா, நீ வந்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டுருக்கான்னு சொன்னதும், என்னால் ஃப்யூச்சரை வந்துட்டு சொல்ல முடியும்னு சொன்னதுமே, இந்த மாதிரி வெட்டி பேச்செல்லாம் பேசுகிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது, உன்ன மாதிரி ஆளுங்க எத்தனை பேரை பார்த்துருக்கோம் அப்படின்ற சொல்லிட்டு அவனுமே வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். எப்படியா இருந்தால் இரு, இல்லைன்னா போ, எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவப்பாட்ட உள்ளே போனதுமே எங்கே இருந்தாச்சும் வந்துடுறாங்க, வந்துட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்கான். பட் இருந்தாலுமே அவனுக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்குது, அவன் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு பயந்து போயிட்டு, வேமா கடவுளே நான் வந்துட்டு எப்படியாச்சும் உயிர் பொழைச்சாகணும், நான் இப்படிலாம் போய் மாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு, ஏய் நீ ஒரு நிமிஷம் பொறு அப்படின்ற சொல்லிட்டு வேமா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவன் ரூமுக்கு அங்கே ஓடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் உள்ளே போயிட்டு அங்கே வந்துட்டு பொருள் எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கா ப்ரே பண்ணுறதுக்காக. அப்போ அவங்க மாஸ்டர் அங்கே வந்துடுறாரு. மாஸ்டர் வந்துட்டு, பார்த்தேயில்ல நீ எனக்கு இப்போ ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்க, உனக்கு எப்படிப்பட்ட ஹேண்ட்ஸமான ஒரு பையனை நான் வந்து உனக்காக சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே, அவன் பார்க்குறதுக்கு என்னமோ ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான், பட் அவன் என்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டானே அப்படின்றத சொன்னதும், நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்க, இப்போ அவன் வந்து பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அவன் தான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஹீரோயின் நடந்தால் பார்ப்போம் மாஸ்டர் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீ வந்துட்டு எதையுமே வந்து பெருசாக எடுத்து
எடுத்துக்காமல் எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே வந்துட்டு ஒரு பெரிய சிக்கன் பீஸை வந்து கொண்டு வந்து வைக்கிறா. அங்கே அந்த ஏன்மே கதவை ஓப்பன் பண்ணும்போது அவங்க மாஸ்டர் அப்படியே சுற்றிட்டே ஹாப்பியாக இதை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து மறைஞ்சிடுறாரு. அவனுக்கு வந்துட்டு அங்கே மாஸ்டர் கண்ணுக்கு தெரியல, பட் அந்த சிக்கன் பீஸ் வந்து காணாமல் போனது அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்துடுது. ஸோ அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு உண்மையிலேவா நடந்துட்டுருக்கு, என்னால் நம்ப முடியல அப்படின்ற சொல்லிட்டு அவன் கண்ணவே அவனால் நம்ப முடியலை. பிறகு ஹீரோயின்ட்டு அவன் வந்து உண்மையிலே எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போதா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவன் ஆமான்னு சொல்கிறா. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றத சொன்னதும் அவள் ஒரு எல்லோ கலரில் பேப்பர் எடுத்து கொடுத்து இந்த பேப்பரை நீ உன்ட்ட வச்சுக்கிட்டேன்னா வந்து எல்லாமே சரியாயிரும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஏன் வந்துட்டு தான் சொல்லிட்டு வாங்கினா அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட முடியுமா, காசு கொடுக்க வேணாமா, இதுக்கு வந்துட்டு $1000 கொடுன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்க, இந்த பீஸ்க்காக போயிட்டு $1000 நீயே வச்சுக்கோ அப்படின்ற சைட்டு அயன்பாட்டு போனதுமே ஹீரோயின் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவன் திரும்ப அங்கே வந்துட்டு காசு கொடுக்குறத தான் சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு போனதுமே ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிடுறா. நான் வந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்து எவ்வளோ காசு சம்பாரிச்சிட்டேன், என்னை வந்துட்டு யாராலையும் அடிச்சுக்க முடியாது அப்படின்ற சைட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கா. வச்சிருந்த அந்த சிலை மாதிரி இருக்கிறது வந்து அங்கே வந்து வெளிச்செல்லாம் வந்துட்டு ஒரு சவுண்டு கேட்குது. நீ இப்படி இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு தேவையில்லாமல் தலையிடக்கூடாது, என்ன நடக்கணுமோ அதே நடக்கட்டும், நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உனக்கே பிரச்சனை வந்துடும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவள் அதை வந்துட்டு பெருசாகவே எடுக்கலை. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவன் அங்கே வந்துட்டு பைக் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு ஒரு காரில் வந்து ஆக்சிடென்ட் வேறு ஆக போகுது. ஆனால் அவன் பைக் வந்துட்டு ரொம்ப டேமேஜ் ஆகி தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருது. இவனுக்கான ஒரு சின்ன கீறல் கூட விழல. ஸோ வந்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நம்ம ஹீரோயின் சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துட்டு அந்த மஞ்சள் கலர் பேப்பரை எடுத்து அங்கே வெளியே பார்த்தா அந்த பேப்பருமே அங்கே காணா போனதுமே அப்புறம் தான் அவனுக்கு புரியுது நம்ம ஹீரோயினோட சொன்ன விஷயம் எல்லாமே உண்மைதான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க மாஸ்டர் அங்கே வந்துடுறாரு. வேமா எதிர்ச்சி நீ இப்போ போய் அவனை வந்து கூட்டிகிட்டு வரணும், இன்றைக்கி அவனுக்கு வந்து லாஸ்ட் டேன்றது உனக்கு என்ன தெரியாதான்னு சொன்னதுமே மாஸ்டர் அவன் என்னை வந்து மேரேஜே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறான், அவன் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்ற சொன்னதும் இது வந்துட்டு வா உன்னோட தலையெழுத்தில் எழுதப்பட்டிருக்குது, நீ எவ்வளோ வேணாலும் காசு சம்பாரி, நீ வந்து பெரிய பணக்காரியாக எப்பயுமே மாற முடியாது, அவன் எப்படிப்பட்ட பர்சன்னா அவன் தான் உன்னோட லைஃபவே சேஞ்ச் ஆக்க முடியும், அவனை நீ மட்டும் தான் காப்பாற்ற முடியும், ஸோ வந்துட்டு நீ இப்போ போய் அதெல்லாமே பண்ணிதாகணும், உனக்கு வேறு வழி கிடையாது அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவளுக்குமே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு இவனை பார்த்தா அங்கே பப்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அங்கே ஜாலியாக இருக்கான். அப்போ என்ன உங்கள் பாட்டி வந்துட்டு ஏதோ ஒரு நன்மாரி ஒரு பொண்ணை வந்துட்டு உனக்கு பார்த்து வச்சுருக்காங்களாமே, அந்த பொண்ணவா உன்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி போர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். உங்கள் பாட்டியோட வந்துட்டு கேரக்டரை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அவங்க வந்து பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்கிறவங்க, நீ எப்படி வந்துட்டு சமாளிப்பான்னு சொன்னதும் நான் அப்படிலாம் போய் அவளை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, அவன் எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக கண்டிப்பாக இருக்க மாட்டா, எனக்கு ஏற்ற பொண்ணுமே கிடையாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அங்கே உள்ள என்ட்ராகிறா. இதை பற்றிலாம் எனக்கு பெரிய அபிப்பிராயம் எதுவும் கிடையாது, ஆனால் நீ வந்துட்டு உயிரோடு இருக்கணுமா இல்லையா அப்படின்ற சைட் அங்கே கேட்கும்போது அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. அப்போ அவள் ட்ரெஸ் போட்டிருக்கதை பார்த்துட்டு என்ன இந்த பொண்ணு தானே அவள் அப்படின்ற சொன்னதுமே அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எனக்கு பேசுறதுக்கெலாம் டைம் கிடையாது, நீ இப்போ என் கூட சேர்ந்து உடனே கிளம்புன்னு சொன்னதும் என்ன இவ்வளோ அதிகாரம் பண்ணிட்டு இருக்க, நான் உன் கூட எல்லாம் வரமாட்டேன்னு சொன்னதுமே நைட்டு வந்து 11 மணிக்குள்ள நீ வந்து வீட்டுக்கு போயாகணும், தேவையில்லாமல் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, இல்லைனா உனக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஆபத்து வந்துடும் அப்படின்றத சொன்னதும் அப்படியா அந்த ஆபத்து வரட்டுமே, அதை நான் வந்து கண் கூட பார்க்கணும்னு நினைக்கிறேன், உன் கூட கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினை போய் நீ ஒழுங்கா என்னோட பாட்டிகிட்ட போய் இப்போ நான் வந்து மேரேஜ் அவனை பண்ணிக்க மாட்டேன்னு நீ சொல்கிற, இல்லைன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் நான் அப்படிலாம் சொல்ல முடியாது, இந்த மேரேஜ் வந்து சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்பட்டது, எப்படி போய் நான் சொல்ல முடியும், இது வந்து நம்மளோட தலையெழுத்து மாற்ற முடியாது அப்படின்றத சொன்னதும் அப்போ அவங்க ஃப்ரெண்டு என்ன வந்து பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னா யாரை பற்றி வேணுனாலும் என்ன வேணாலும் சொல்லுவேன்னு சொன்னதும் ஆமாம் எனக்கு வந்துட்டு எல்லாரோட ஃப்யூச்சரை பற்றி சொல்ல முடியும்னு சொன்னதுமே அப்படின்னா என்னை பற்றி நீ சொல்லேன்னு சொன்னதும் அவங்க கார்டை கொடுத்துட்ருக்கா. அப்போ அதை பார்த்துட்டு சரி ஓகே நான் வந்துட்டு இதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ வந்து என்னோட ஃப்யூச்சரை பற்றி சொல்லு அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு வந்து சரி நீ ஃபஸ்ட்டு எனக்கு காசு பே பண்ணுன்னு சொன்னதுமே பார்த்தேன் அவள் வேலையை ஆரம்பிச்சிட்டேன், சரி ஓகே நான் காசு கொடுக்குறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் காசுமே பே பண்ணுறான். இப்போ என்னை பற்றி சொல்லுவேன்னு சொன்னதும் அங்கே ஒரு காயினை கொடுத்து இந்த காயினை வந்துட்டு நீ தூக்கி போடுன்னு சிறப்ப நம்ம ஹீரோயின் அதை வச்சு அங்கே மேஜிக்கல் பவர்லாம் வச்சு பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் உன்னோட ஃப்யூச்சர் வந்துட்டு ரொம்ப நல்லா தான் இருக்குது, பட் என்ன பண்ணுறது இன்னும் 3 டேஸில் நீ செத்து போயிடுவே அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. காப்பாற்றுறதுக்குமே ஒரு பர்சன் இருக்காங்கன்னு சொன்னதும் ஆனால் அந்த பர்சனோட நேம் நீ வந்து சொல்ல மாட்டேயில்ல, உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் பற்றி எனக்கு தெரியலன்னு சொன்னதும் அதை எப்படி சொல்ல முடியும், அவங்க வந்துட்டு உனக்கு ஒரு கடவுள் மாதிரி தானே அப்படின்றத அங்கே சொல்லிச்சேக்கான். அப்போ அங்கே வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை, இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணுறவங்களெல்லாம் எப்படி போய் நம்ப முடியும், இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருப்பாங்கன்னு சொன்னதும் வேணா நம்ம வந்துட்டு ஒரு போட்டி மாதிரி வச்சுக்கலாம், ஒரு கண்டிஷனாக கூட ஏற்றுக்கலாம் அப்படின்றத சொன்னதும் நான் எதுக்கும் தயாரில்லை அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு வேணா என்கிட்ட இருக்க ரொம்ப காஸ்ட்லியான பொருளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவள் ஒரு அங்கே
முத்து மாலையை வந்துட்டு காமிக்கிறா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. இது வந்துட்டு கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்குன்னு சொன்னதும், உனக்கு நம்பிக்கை இல்லைனா உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் கூப்பிடுப்பா, நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுமே அங்கே வந்துட்டு ஒரு வயசானவரை கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்போ அவர் செக் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலே இது வந்துட்டு ஒரிஜினல் தான் சொல்லிட்டு உனக்கு எப்படிமா கிடச்சிருச்சுன்னு சொன்னதும், எனக்கு நான் இருக்கிற இடத்துல இது வந்து கொடுத்தாங்க அப்படின்ற விஷயத்த அவ சொல்கிறா. அதை கேட்டுட்டு அங்கே அவனுமே சரி ஓகே நான் இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவனுமே இந்த காம்படிஷனுக்கு ஓகே சொல்கிறான். நம்ம ஹீரோயின் உன்னோட ஹேரை ஒன்று நீ வந்துட்டு எனக்கு எடுத்துதான் உன்னை வந்து காப்பாற்றுறதுக்கு அப்படின்ற சொன்னதும் அவனே அதே மாதிரி அங்கே பண்ணிட்டுருக்கான். பிறகு அவனுக்கு அங்கே ஒரு கால் வந்ததுமே அவன் ரொம்பவே சீரியஸ் ஆகிட்டு நான் இப்போ உடனே வரேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனதும் என்னாச்சு இவனுக்கு இவ்வளோ சீரியஸாக வந்து போயிட்டுருக்கான்னு சொன்னதும் ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான வந்து வேலையாக தான் இருக்கும், அதனால தான் போயிட்டுருக்கான் போல் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு வேளை வந்துட்டு முன்னால் இறந்து போயிடுவோன்னு சொல்லிட்டு எதுவும் பயமாயிட்டுருக்கா, ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு பேசினதும் நீ பேசாமல் இவ பேச்சை போய் நம்பிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே அவன் போகும்போது ரொம்பவே அங்கே வந்துட்டு பயந்துட்டே போயிட்டுருக்கான். ஒருவேளை அதே மாதிரி நடந்துருமா, அதுக்கு மேலே இவன் அந்த ஒரு சின்ன ஹேரை வச்சு எப்படி என்னை வந்து காப்பாற்றுவா, இது எப்படி சாத்தியமாக இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு எதுவுமே அவனுக்கு புரிய மாட்டுது. அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோக்கு பார்த்தாலுமே எங்கள் டைம் வந்து ஓடிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் இது இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக இவன் செத்து போயிடுவான் அப்படின்ற சொல்லிட்டு மரியாதை கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அவன் காருக்குள்ளெல்லாம் நீ ஒன்று ஏற வேணான்னு சொன்னாலுமே அவங்க காருக்குள்ளே வந்துட்டு ஏறிட்டு மரியாதையை போ அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே ஒரு பர்சன் அங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட டார்கெட்டை நான் பார்த்துட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அவன் எங்கள் வீட்டுக்கு போகாமல் வேறு ஒரு இடத்துக்கு தான் போகிறான். பார்த்தா அங்கே ஒரு பர்சனை கட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒழுங்காக வந்துட்டு உண்மையை சொல்லு, யார் வந்துட்டு இந்த மோனை இதெல்லாம் பண்ண சொன்னதுன்னு சொல்லப்போ அந்த பர்சன் சொல்ல மாட்டான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு பால் மாதிரி வச்ச அவனை மேஜிக்லாம் வந்துட்டு மயக்கி அந்த உண்மையான அந்த மாஸ்டர் மைண்டோட பேரை அவன் வந்து கண்டுபிடிச்சி சொல்லிடுறா. அப்போ திரும்பவுமே அவனை போய் அடிக்க போனதும் இப்போ அவள் யாருன்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடிச்சிட்ட, தேவையில்லாமல் இந்தால எதுக்காக டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க, நீ இவரை விடு அப்படின்றத சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு உன்னை வந்து மரியாதை நடத்தியிருப்பேன், ஆனால் எப்படி வந்து சீப்பாக இப்படி எனக்கே துரோகம் பண்ணேன்னு சொன்னதும் நான் என்ன பண்ண முடியும், என்னோடய ஒய்ஃபை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க, வேறு வழி இல்லாமல் நான் இதை பண்ணிட்டேன்னு சொன்னதும் நீ இது என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, நான் காப்பாற்றிருப்பேன்னு சொன்னதும் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன்னா என்னோடய ஒய்ஃபை கொலை பண்ணியிருப்பாங்களே, நான் என்ன பண்ண முடியும்னு சொன்னதுமே இதுக்கப்புறம் நீ மூஞ்சிலே முடிச்சிடாதன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டதுமே அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் யார் வந்துட்டு பண்ணாங்களோ கண்டிப்பாக அவங்க யாரும் இருக்கக்கூடாது, வந்துட்டு விரட்டி அடித்து பிடிங்க அப்படின்றதாவே சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு பரவாயில்லையப்பா நீ வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ஆக்ஷனோடலாம் பண்ணிட்டுருப்பியா, எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது அப்படின்றத சொன்னதும் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, இந்த வெட்டி பேச்சுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பிட்டுருக்காங்க. அப்போ அங்கே வீட்டுக்கு வரும்போது பார்த்தா ஆல்ரெடி அங்கே கன்னை வச்சு இவனை ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக அங்கே டார்கெட்மே ரெடி பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க உள்ளே போயிட்டுருக்கும் போது அவங்க பிரதர் வந்துடுறான். பிரதர் வந்துட்டு ஹீரோயினை பார்த்து சிஸ்டர் இன்லான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அதை கேட்டுட்டு அவன் கோவமாயிட்டு இப்போ எதுக்காக அவளை இப்படி கூப்பிட்டுட்ருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறான். பிரதர் நீங்கள் கோவப்படாதீங்க, உண்மையிலே வந்துட்டு சிஸ்டர் இன்லாட்ட பெரிய வந்துட்டு மேஜிக்கல் பவர்லாம் இருக்குது, அவங்க என்ன ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றிட்டாங்க தெரியுமா அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொன்னதும் இவளோட அந்த பொய் பேச்செல்லாம் நீ நம்பிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவன் கோவப்பட்டுட்ருக்கான். என் பிரதர் வேணாலும் உன் மேலே வந்துட்டு நம்பிக்கை வச்சு உன்னை சிஸ்டர் இன்லான்னு கூப்பிடலாம், பட் நான் உன்னை எப்பயுமே வந்துட்டு அப்படி வந்து ஏற்றுக்கவே மாட்டேன், தேவையில்லாமல் நீ கற்பனையில் மிதக்காதன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு வந்துட்டு அங்கே பார்த்தா டைம் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ வந்துட்டு அங்கே வந்து அவன் சண்டை போட்டு டைம் பாட்டு போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாக வேறு இருக்குது, என்ன நடக்க போதோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கரெக்டாக அந்த டைம் ஆகும்போது அங்கே ஷூட் பண்ணி நெத்தியில் வந்துட்டு குண்டுமே பாஞ்சு அவன் அங்கே இறந்து போயிடுறான். பட் ஹீரோயின் தன்னோட பவரை யூஸ் பண்ணி அவள் அப்படியே வந்துட்டு டைம் ட்ராவல் பண்ணி அங்கே பாஸ்ட்டுக்கு போயிட்டு அவனை பிடிச்சி வேகமாக கீழே பிடிச்சி இழுத்ததுமே அங்கே கன்று வந்துட்டு வேறு இடத்துல போய் பட்டுருது. ஸோ வந்துட்டு இவனை அங்கே காப்பாற்றிடுறாங்க. ரொம்ப அவனுக்கே ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோயின் அப்படியே அங்கே மயக்கமாகி வந்துட்டு அவன் மேலே விழுந்துடுறா. வந்து 2 பேத்துக்குமே ஆக்சிடெண்ட்டாக ஒரு கிஸ் மாதிரி வேறு ஆகுது. அங்கே வந்து வேகமாக அவன் உள்ளே அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் டைம் பார்த்தா அவன் எந்திரிக்காமல் இருக்கவுமே அங்கே சிக்கன் சூப்லாம் வச்சு கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த சிக்கன் சூப்லாம் எடுத்து வந்துட்டு அங்கே கொடுத்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே பக்கத்தில் கொண்டு போனதுமே அவளுக்கு முழிப்பு வந்துடுது. நீ என்ன இப்போ நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் நீ நல்லா இருக்கையில் உனக்கு எதுவும் ஆகலை இல்லை அப்படின்றத சொல்கிறப்ப நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு அவனுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது இவளை காப்பாற்றிட்டானேன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயின் அங்கே ஃபோனை காமிச்சு எனக்கு காசு நீ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் உன்னை காப்பாற்றினதுக்காக 1 மில்லியன் கொடுன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு காசை அங்கே அனுப்பி விட்டுட்டு வேகமாக கோவப்பட்டுட்டு போகும்போது அவங்க பிரதர் அங்கே வந்து விடான். என்னாச்சு இவ்வளோ கோவமாக போயிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் அவன் எதுவும் பேசாமல் அங்கேருந்து போகிறான். சிஸ்டர் இன்லா உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நீங்கள் உயிரை காப்பாற்றிட்டீங்க, எங்கள் பிரதர்
உயிரை காப்பாற்றிருக்கீங்க. 2வது டைம் ட்ராவல் பண்ணி போனதெல்லாம் வேறு லெவலுக்கு இருந்துச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு சாதாரணதுப்பா அப்படின்ற சொல்லிட்டு அவளும் அங்கே ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்கா. உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஃப்ரைடு சிக்கன் வேணும், நீ கொண்டு வரையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே கண்டிப்பாக இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இப்படி ட்ரெஸ் எல்லாம் போடாதீங்க, அதை சுத்தமாக பிடிக்கல, நான் வந்துட்டு உங்களை மால்க்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் வந்து சூப்பராக வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் அப்போ நம்ம ஹீரோயினுமே இன்றைக்கி வந்துட்டு போக வேணாம், நாளைக்கு நம்ம போகலாம், இப்போ சிக்கன் மட்டும் எனக்கு கொண்டு வான்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவன் வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே சிக்கனெல்லாம் வச்சுட்டு அங்கே திரும்பவுமே இங்கே வந்து ப்ரை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே மாஸ்டர் வந்து அந்த சிக்கனை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவர் அதை சாப்பிட்டுட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காரு. ஹீரோயின் அப்போ அங்கே அந்த சில பேப்பர்ஸ்லாம் எடுத்து வச்சு அதில் வந்துட்டு ஒரு அந்த முடியையுமே வச்சு அவனோட நேமையுமே எழுதிட்டு திரும்ப வந்துட்டு அந்த பொம்மையில் வச்சு அதெல்லாமே அவள் மேஜிக்கெலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு அது தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருது. அப்போ அவங்க மாஸ்டர் நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, திரும்பவுமே இப்படிலாம் நீ பண்ணிட்டுருக்கியே, இதனால் வந்துட்டு உனக்கு ஏதாச்சும் பின்னாடி பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது, ஒரு மனுஷன் பிறந்தா அவன் இறந்து தான் ஆகணும், அவனோட தலையெழுத்தை நீ மாற்றணும்னு நினச்சேன்னா பல விஷயங்கள் மாறி போயிடும், ஸோ இதனால் உனக்கே டேஞ்சர் ஆகலாம் அப்படின்றத சொன்னதும் மாஸ்டர் அவர் ரொம்பவே நல்ல மனுஷன், அவர் வந்து எப்படி இறந்து போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. யார் நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்களோட தலையெழுத்து என்னமோ அதை முடிஞ்சுதாகணும், அதை மாற்றணும்னு ட்ரை பண்ணாத, இது வந்துட்டு பின்னாடி டேஞ்சர் ஆயிரும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் கேட்க மாட்டா, அதை பண்ணி தான் ஆகணும்னு சொன்னதும் அவருக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு ஒரு நாள் வந்துட்டு அது பெரிய ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விட்டுரும், நீ தயவு செஞ்சு நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா நல்லது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. ஹூவை காமிக்கிறாங்க, அவன் வந்து ஒரு ஏஜெண்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த ஒரு பர்சனை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிருந்துருப்பாங்க போல், அவங்கள காப்பாற்றிட்டு நீங்கள் வந்துட்டு இவரை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க, நான் வந்துட்டு இந்த சைடில் ஒரே அவங்க எல்லாருமே என்னை விரட்டிட்டு வரும்போது நீங்கள் இங்கே எல்லாருமே மறைஞ்சிருந்து அவங்க அவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொன்னதும் அது எப்படி நாங்கள் உங்களை போய் சாக விட முடியும், எல்லாருமே பார்த்துக்கலான்னு சொன்னதும் முட்டாள் மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடிட்டு இருக்கான். எல்லாருமே சேர்ந்து இங்கே மறைஞ்சிக்கிறாங்க. ஸோ வந்து அங்கே வந்து எல்லாருமே வந்துட்டு அங்கிட்டு தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஃபாலோ பண்ணிட்டு அங்கே விரட்டிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு இந்த டயத்தை யூஸ் பண்ணி அங்கே வேமா அவர் அங்கே காப்பாற்றி கூட்டிகிட்டு போனதுமே கடைசியில் அந்த ஹூவை போய் அங்கே வந்துட்டு அவங்க எல்லாருமே பிடிச்சிடுறாங்க. ஒழுங்காக உண்மையை சொல்லு, அவங்களாம் எங்கே அப்படின்றத சொன்னதும் அவங்கள நான் எங்கே இருக்காங்கன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னதுமே அப்படின்னா நீ தப்பிக்க வச்சிருக்க, உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமா, இப்போ நீ வந்துட்டு சாக தான் போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அவனை அங்கே வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. ஸோ வந்துட்டு அவனோட லாஸ்ட் நொடிகள் அங்கே வந்து போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி போயிட்டுருக்கு. அப்போ அவன் சொல்லியிருக்கான், ஒருவேளை நீ வந்துட்டு என்னை காப்பாற்றிட்டேன்னா நான் முன்னாடி மண்டி போட்டு நான் வந்து உன்னை வந்து ஏற்றுக்குவேன் என்னோட மாஸ்டரான்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட உயிர் போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கே மேஜிக்லாம் பண்ணியிருந்தா இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு அவனுக்கு திரும்பவுமே அங்கே உயிர் வந்து காயங்கள் எல்லாமே அங்கேருந்து மறைஞ்சதுமே அப்போ அவனுக்கே வந்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அந்த பொண்ணு சொன்ன மாதிரி என்னை காப்பாற்றிட்டாங்களே அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆயிடுச்சுக்கு. சரி நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க 3 பேருமே சேர்ந்து போகிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே வந்து நீட் ஆன் பண்ணிட்டுருக்கான். அவனை சுற்றி பார்த்தா அங்கே வந்துட்டு சூப்பராக நாங்கள் வந்துட்டு ஒரு ஒளிவட்டமே தெரிஞ்சிட்ருக்கு. அப்போ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு இவங்களை என்னோட மாஸ்டராக ஏற்றுக்கிறேன், இவங்க வந்துட்டு என்னோட உயிரை நேற்று காப்பாற்றிட்டாங்க சொன்ன மாதிரின்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோயின்மே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவனோட தலையில் அங்கே வந்துட்டு கையை வச்சுட்ருக்கா. பார்த்தா வந்துட்டு ஏகப்பட்ட நல்ல எனர்ஜி பூரா அங்கே வந்துட்டுருக்கோமே நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு நான் நினச்ச மாதிரியே உண்மையிலே நீ ரொம்ப நல்ல மனுஷன், அதனால தான் வந்துட்டு எனக்குமே இவ்வளோ தூரத்துக்கு வந்து சக்திகள் கிடச்சிருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு உன்னோட லைஃப் எப்பயுமே நல்லா தான் இருக்கும்னு அவன் சொல்கிறான். இப்போ ஃபேங் கேட்குறான் என்ன தான் நடந்துட்டுருக்கு, எல்லாருமே என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்றத சொன்னதும் என்ன வந்துட்டு உனக்கு புரியணும், இப்போ காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த பொம்மை பண்ணதை காமிக்கிறாங்க. இந்த பாரு இதனால தான் அவனை காப்பாற்றிருக்கோன்னு சொன்னதுமே அப்போ அந்த ஹூமே சொல்கிறான் இதே இடத்துல தான் எனக்கு கத்தி வச்சு குத்துனாங்க அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன இப்போயாச்சும் நீ வந்துட்டு ஒத்துக்கிறியா, அவள் உண்மையிலே மேஜிக் பவர் இருக்கவதான்னு சொன்னதும் அப்போ அவன் ஆல்ரெடி வந்து இது எனக்கே தெரியுமே, என்னை ஆல்ரெடி அவளை காப்பாற்றிட்டா, எனக்கு வந்து குண்டு பாஞ்சிருச்சு நெத்தியில், பட் அவள் டைம் வந்து பின்னாடி போக வச்சு என்னை காப்பாற்றிட்டா அப்படின்ற சொன்னதும் உண்மையிலே உன்னோட வருங்கால ஒய்ஃப் வந்துட்டு பயங்கரமான வந்துட்டு ஒரு திறமைசாலி தான் அப்படின்ற சொன்னதும் ஆனால் நீ தான் வந்துட்டு அங்கே ப்ராமிஸ் பண்ணிட்டு இருந்தியப்பா இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணை போய் நான் மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி போய் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்ற சொன்னதும் தேவையில்லாமல் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு உன்கிட்ட எது பேச வரும்ல அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவப்பட்டுட்ருக்கான். மரியாதை போங்க அப்படின்றத சொல்கிறான்.
ஹீரோயின் ரூமில் இருக்கும்போது திரும்ப அங்கே வந்துட்டு அந்த ஒளி எல்லாமே வந்துட்டுருக்கு. அப்போ அவங்க மாஸ்டர் அங்கே வந்துடுறாரு. என்ன வேலை பண்ணிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாரு. பார்த்தா அவளை சுற்றி வந்துட்டு அங்கே நல்லா வந்து அந்த வெளிச்சமாக வந்துட்டுருக்கோமே நிறைய வந்து பவர்ஸ் கிடச்சிருக்கு. பட் வந்து இது உனக்கு டேஞ்சரில் போய் முடிஞ்சிடலான்னு சொன்னதும் மாஸ்டர் அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், அதனால தான் காப்பாற்றினேன்னு சொன்னதுமே, ஆனால் இதுக்கப்புறம் நீ பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கப்ப அங்கே வந்துட்டு அவள் கவுண்ட் பண்ணி பார்க்குறா. பார்த்தா இன்றைக்குமே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பெரிய ஆபத்து வரப்போது போல். நான் அவனை காப்பாற்றணும் மாஸ்டர்னு சொல்லிட்டு அவன் போகும்போது நம்ம ஹீரோங்க எதிர்த்தாப்புல வந்துடுறான். 2 பேருமே மோதுனதுல ஹீரோயினோட மூக்கில் அடிபட்டுது. அப்போ அவன் இந்த கச்சி பச்சு தொடச்சிக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் உண்மையிலேயே நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கப்பா அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு ரொம்ப ஷையாக இருது. அப்போ அவன் வந்துட்டு அங்கே பேக்கை வந்து கையில் கொடுத்துட்டு நான் இன்னைக்கு வெளியே உனக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சேன், நீ வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவளுமே ஹாப்பிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. பிறகு திரும்பவுமே அங்கே கவுண்ட் பண்ணி பார்த்துட்ருக்கா. பார்த்தா வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப மோசமான நாளாக இருக்குது, எப்படியாச்சும் நான் அவனை வந்து காப்பாற்றியே ஆகணும், டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்துட்டு அவன்கிட்ட போயாகணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஹீரோயிங்க கிளம்பிட்டு இருக்கும்போது அங்கே கதவை நாக் பண்ணதுமே ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோயின் தான். அங்கே பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஆள் பார்க்க இவ்வளோ பியூட்டியாக இருக்காளேன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயின் பார்க்க ஹேண்ட்ஸமாக மட்டும் இல்லை ஹார்ட்டாக இருக்கப்பா அப்படின்ற சொன்னதும் வேகமாக வந்துட்டு அவன் கதவை மூடி விட்டு அங்கே பட்டனை கழுத்து வரைக்கும் அங்கே போட்டுட்டு வந்துட்டுருக்கான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி பார்க்குறா. 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நீ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, நான் வந்துட்டு உனக்காக வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே அகர்பத்தி மாதிரி எதையோ வந்துட்டு ஏற்றி அங்கே கொடுக்குறா. இதை ஸ்மெல் பண்ணி பாரு, உனக்கு எப்பயுமே நல்லதாகவே இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்து கொடுத்துட்ருக்கா. ஸோ வந்துட்டு அவனுக்கு அந்த ஸ்மெல் எல்லாமே ரொம்ப பிடிக்குது. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸை கொடுத்து உனக்கு வித்தியாசமாக எப்பயாச்சும் தோணுச்சுன்னா மட்டும் இதுக்குள்ளே இருக்கிறத எடுத்து சாப்பிடு அப்படின்ற சொன்னதும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. நம்மளை எவ்வளோ தூரத்துக்கு இவள் கேர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட கார்டை கொடுத்து இந்த கார்டை வந்துட்டு நீ வச்சுக்கோ, உனக்கு வந்துட்டு என்ன வேணாலும் நீ பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் இதில் பாதி காசு இன்றைக்கே காலி பண்ணிடுவேனே அப்படின்ற சொன்னதும் பாதி என்ன ஃபுல்லாகவே காலி பண்ணிக்கோ, இது எல்லாமே உனக்காக தான் அப்படின்ற சொன்னதும் ரொம்பவே ஹீரோயினுக்குமே ஹாப்பியாக இருது. பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே ஒரு ஹோட்டலுக்கு தான் போகிறாங்க. அங்கே போனதுமே அங்கே ஹூவோட சிஸ்டருமே வந்திருக்காங்க. நான் என்னோட வருங்காலத்தை பற்றியுமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அவள் கையிலுமே எங்கள் காயினை கொடுத்துட்டு அதே மாதிரியே வந்துட்டு பண்ணி பார்க்க சொன்னதுமே அப்போ அந்த பொண்ணுமே வந்துட்டு பண்ணுறாங்க. அப்போ உன்னோட ஹஸ்பண்ட் வந்து உன்னை வந்து டைவர்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காரு, உனக்கு வந்துட்டு அதனால் சூசைட் பண்ணிக்கிற லெவலுக்கு மைண்ட் போக போகுது, 2வது நீ கன்சீவாக வேறு ஆக போகிறன்ற விஷயத்த சொன்னதும் ஐயோ கடவுளை என்னோட குழந்தையை நீங்கள் எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே வந்துட்டு அந்த பேப்பரை கொடுத்து இந்த பேப்பரை நீ வந்துட்டு உள்ளே வச்சுக்கோ, ஒரு துணியில் கட்டி உடம்போட ஒட்டி இருக்கணும், அது குழந்தைய காப்பாற்றிடும். பட் டைவர்ஸ்ன்றது நீ உன்னோட ஹஸ்பண்டுமே சேர்ந்து எடுக்க முடிவு வேண்டியது, உன்னோட லைஃப் வந்துட்டு அவர் கூட வேணும்னா நீ வந்துட்டு சேர்ந்துரு, இல்லைனா நீ வந்துட்டு உனக்கு என்ன முடிவோ அதை எடுத்துக்கோ அப்படின்ற சொன்னதும் அந்த பொண்ணுமே இங்கே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. பிறகு அங்கே வந்துட்டு ஹோட்டலில் நம்ம ஹீரோ நம்ம வந்துட்டு ஃப்யூச்சரை பற்றி பேசலாமான்னு சொன்னதும் என்ன ஃப்யூச்சர், நீ தான் வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லை, பார்க்குறதுக்கு நன்மாரி இருக்கேன்னு சொன்னேன்னு சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, நான் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு உன்னை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நீ வந்து என்னை காப்பாற்றினப்போ எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு, நீ உண்மையிலே நல்ல பொண்ணு அப்படின்றத அவன் சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். சரி என்ன சாப்பிட்ற அப்படின்ற சொல்லிட்டு அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே வெயிட்டர்ஸ் ஒருத்தவங்க வராங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த லேடி எங்கள் கத்தியை வச்சுட்டு வந்துட்டு அங்கே வந்துட்டு அட்டாக் பண்ணிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க. கடைசியில் பார்த்தாங்க நம்ம ஹீரோ மேலே கத்தி விழுகலை, ஹீரோயின் உடலை விழுந்து அங்கே அவளுக்கு அடிபட்டுருக்கு. அங்கே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனதுமே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப கவலையாகிட்டு இருக்கும்போது டாக்டர் அடி என்னமோ ரொம்ப பலமாக தான் விழுந்திருக்கு, அவங்கள காப்பாற்றியாச்சு, ஆனால் வந்துட்டு எப்போ முழிப்பு வரும்னு மட்டும் என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. இவங்க எல்லாருமே போய் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுகுறாங்க. நம்ம ஹீரோ நீ தயவு செஞ்சு எந்திரி, நான் வந்துட்டு ரொம்ப மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கண்ணை திறந்துட்டு அவங்க பாட்டியையும் அவங்க பிரதரையும் பார்த்துட்டு இங்கே கண்ணடிச்சதுமே அங்கே வந்துட்டு புரிஞ்சுக்குது வேணுங்கனே வந்துட்டு இவ போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் கண்ணை முழிச்சிட்டு அங்கே வந்துட்டு பார்த்ததுமே அவன் ரொம்பவே ஹாப்பியாக எழுறான். உனக்கு எதுவும் ஆகலை இல்லை, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அங்கே சந்தோஷமாக இருது. இப்போ நம்ம ஹீரோ நான் மேரேஜ்னு ஒன்று பண்ணிக்கிட்டா அது ஒன்று மட்டும்தான் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு இப்படி இவங்க 2 பேருமே ஹாப்பியாக அங்கே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.